டெல்லி விமான நிலையத்தில் 82 கோடி ரூபாய் மதிப்பிலான கொக்கைன் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. முன்னதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். அதன்படி எத்தியோப்பியா நாட்டின் அடிஸ் அபாவில் இருந்து வந்த நைஜீரிய பெண்ணை நிறுத்தி சோதனையிட்டனர். இதில் சுமார் 6 கிலோ எடையிலான கொக்கைன் பொருட்களை கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அதனை பறிமுதல் செய்து பெண்ணை கைது செய்த அதிகாரிகள் எங்கிருந்து வாங்கப்பட்டது, யாருக்காக எடுத்து வரப்பட்டது என பல கோணங்களில் விசாரித்து வருகின்றனர். தமிழகத்தில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை செய்த மும்பை தனியார் நிறுவனத்தை சேர்ந்த சித்தார்த் என்பவர் மீது தட்சிணாமூர்த்தி என்பவர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். அரங்குகள், மேடை அமைத்தல், பர்னிச்சர் அமைக்கும் பணியை சித்தார்த் வழங்கியதாகவும், ஆனால் தொடர் முடிந்த நிலையில் சித்தார்த்தை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். எனவே 66 லட்சம் ரூபாய் பணத்தை தராமல் மோசடி செய்த மும்பை நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தட்சிணாமூர்த்தி கோரிக்கை வைத்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.